ஹரே கிருஷ்ணா. விருந்தாவன் தாம் கி ஜாய். இப்போ ஒவ்வொரு இடமா நம்ம விருந்தாவனத்தில் குறிப்பிட்ட சில இடங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு ராதாரணியை கண்டெடுத்த இடம், அவர் உங்களை பிறந்த இடமா சொல்லக்கூடிய இந்த ராவல சேவிச்சம். அதுக்கப்புறம் பிரம்மாண்ட காட், பிரம்மாண்ட படித்துறை, அதாவது கிருஷ்ணர் வாயில பிரபஞ்சங்களை வந்து காமிச்சார் இல்லையா. கிருஷ்ணர் மண்ணை சாப்பிட்டு அவங்க அம்மா போய் செக் பண்ணுவாங்க, யசோதம்மா. அந்த லீலை நடந்த அற்புதமான இடம். யமுனையோடைய தரிசனமும் பார்த்தோம். பல பேர் அதில் வந்து நீராடிட்டு இருந்தாங்க. உள்ளுக்குள்ளே அந்த நடந்த இடத்தையும் போய் பார்த்தோம். இந்த 2 பதிவையும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. கமெண்ட்ரி பாக்ஸில் நான் வந்து அந்த லிங்கையும் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஆதி குருன்னு சொல்லக்கூடிய பகவான் பலதேவர், பாலபத்ரர், பலராம பிரபு, பகவான் கிருஷ்ணருடைய மூத்த சகோதரரான பலராமர் அவதாரம் செய்த இடம். அதாவது டாவ்ஜி அல்லது பலதேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். மதுராபுரியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில். இந்த பிரம்மாண்ட காட், ராவல், இது எல்லாமே இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்குது. இந்த கோகுலத்தை சுற்றி தான் இருக்குது. இந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பழமையான கோவில். இது வந்து சொல்லப்போனால் விருந்தாவனத்தில் பெரிய பலராமர் இவர் தான். இங்கே வந்து ரொம்ப முக்கியம், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் போக்கக்கூடிய இறைவன் பலராமர். கையில் வந்து ஏற்கலப்பையோடு வந்துட்டு விவசாய மக்களுக்கு வந்துட்டு உதவி பண்ணக்கூடிய கருணை கடல் இந்த பலராமர். கிருஷ்ணருக்கே உபதேசம் பண்ணக்கூடிய, கிருஷ்ணரையே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மகா சக்தி. ஏன்னா கிருஷ்ணர் வந்து இவருடைய அன்புக்கு வந்து அவ்வளவு கட்டுப்பட்ட ஒரு நபராக இருக்கார். ஏன்னா அண்ணன் இல்லையா. ஸோ ராம அவதாரத்தில் வந்து லக்ஷ்மணராக வராரு. இப்போ கௌரங்கருடைய இதில் நித்யானந்த பிரபுவாக வராரு. அந்த மாதிரி பகவான் பலராமருடைய தரிசனத்தை நீங்கள் இன்னும் பண்ணல. ஆனால் இன்னும் உள்ளுக்குள்ளே போய் நம்ம மூலவரை எடுக்க முடியாது. ஆனால் ரொம்ப அற்புதமான பழமையான கோவிலுங்க. அது வந்து அவ்வளோ கூட்டம்லாம் இல்லாமல், நெரிசல்லாம் இல்லாமல் ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து தரிசனம் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப எளிமையான மக்கள், ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் தான். ஒன்றும் டெவலப்மெண்ட்டெல்லாம் அந்தளவுக்குலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ரொம்ப பழமையாக நீங்கள் நல்லா போய் உட்காந்து ஜபம் பண்ணுற மாதிரி ரொம்ப அருமையான ஒரு அட்மாஸ்பியர். இப்போ அந்த கோவிலில் தான் நம்ம வந்து தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இடம் வந்துட்டு லைஃப்பில் ஒரு வாட்டியாவது நீங்கள் இந்த பிரஜபூமி தரிசனம் பண்ணும்போது இந்த டாவ்ஜியை போய் மறக்காமல் போய் தரிசனம் பண்ணுங்கள். ஸோ கோவர்தன் மலை எவ்வளோ முக்கியமோ, ராதாகுண்ட், ஷியாம்குண்ட் எவ்வளோ முக்கியமோ, இப்போ மதுராபுரியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அங்கேருந்து நேராக கிருஷ்ணருடைய அப்பா வந்து கோகுலத்தில் வந்து விட்டுறாரு. ஒவ்வொரு இடமா நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு காமிக்க முடியுமோ அதெல்லாம் வந்து காமிச்சிட்ருக்கோம். மறக்காமல் காஞ்சி கௌரவாணியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய அனுபவங்களை யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் இதை மறக்காமல் வந்து எழுதுங்க. பலராமருடைய வீடு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இடத்துல தான் இருந்தது. அதுக்கப்புறம் பல முறை வந்து இந்த கோவில் வந்து புனரமைப்பு பண்ணி கட்டப்பட்டது. இது பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகான புனிதமான குளம். இந்த குளம் வந்து அப்படியே கோவில் கிட்டே தான் இருக்குது. இங்கேருந்து தான் கண்டு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கோவில் வாசலில் பார்த்த ஒரு காட்சி. வருஷத்தில் குறிப்பிட்ட நாளில் இந்த குளத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷனும் நடக்குது. நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து குளிக்கவும் செய்கிறாங்க. ஸோ முதல்ல இந்த குளத்தில் வந்து நாம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு நேராக இப்போது கோவிலுக்குள்ளே போகலாம். இதுதான் கோவிலுடைய நுழைவாயில். நம்ம உள்ளே போன உடனே இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பெருசாக ஒன்றும் கூட்டம் எதுவும் இல்லை. அதனால் நமக்கு நம்ம பீஸ்ஃபுல்லாக வந்து தரிசனம் பண்ண முடிஞ்சது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துலலாம் பலராமரை தரிசனம் பண்ணலாம். வெளியில் நிறைய கடைகள், அதே மாதிரி நிறைய வானரங்கள், குரங்கு நிறைய இருக்குது. நீங்கள் கையில் ஏதாவது கவர் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ஆபத்து. அதே மாதிரி கண்ணாடி போட்டிட்டு போகிறவங்களுக்கும் பெரிய ஆபத்து. கண்ணாடி வந்து பிடிங்கிறது. இது விருந்தாவனத்தில் நடக்கிற ஒரு பெரிய விஷயம். இது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பலராமரை வாழ்க்கையில் ஒரு முறையாவது எப்படியாவது விருந்தாவன் போய் தரிசனம் பண்ணி அவருடைய ஆசி பெற்று நல்ல ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.